ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ் ஆல்சோ நோன் as ஈக்விட்டிஸ். ஸ்டாக்ஸ் வந்து ஈக்விட்டிஸ்னு சொல்லுவாங்க, இல்ல ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. இது மூணுமே ஒரே நேம். நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட், செகண்ட் டேவே பார்த்துருப்போம். ஸ்டாக்ஸும் ஒன்று தான், ஈக்விட்டியும் ஒன்று தான், ஷேர்ஸும் ஒன்று தான். இது மூணும் ஒரே நேம். இப்போ வந்து அதான் சேம் செம்பருத்தி வந்து ஹைபிஸ்கஸ்னு சொல்றாங்க, இல்லை டெக்னிக்கல் நேம். அதே மாதிரி ஈக்விட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டிஸ் டெக்னிக்கல் நேம் ஆஃப் ஒரு வேர்டிங் தான் சார். இதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. ரெப்ரசென்ட் ஓனர்ஷிப் இன் அ கம்பெனி. நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம லைக் இன்ஃபோசிஸ் பார்த்தோம்ல, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ்லாம் பார்த்தோம். ரிலையன்ஸ்ல எவ்வளோ ஷேர் இருக்குன்னா 676 கோடி ஷேர் இருக்கு. அப்பனா 676 க்ரோஸ் ஷேர்ஸ் இருக்கு. 676 கோடி ஷேர் இருக்கு. 676 க்ரோஸ் ஷேர் இருக்கு. அந்த ஷேர்ல நம்ம ஒரு ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னா we are ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் திஸ் ஷேர். 670 கோடி ஷேர்ல நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னா நம்மளும் ஒரு பார்ட்னர் தான் அந்த கம்பெனில. அப்படின்ற போது நமக்கு அந்த கம்பெனி இந்த இவ்வளோ எம்ப்ளாய்க்கு எவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ ஷேர் ஹோல்டருக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதே விஷயத்தை நம்மளுக்கும் சொல்லுவாங்க. அதுதான் பார்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டிங். Then when you purchase stocks, you become the shareholder in the company. அந்த கம்பெனில நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டரா மாறிடுறீங்க. அதே மாதிரி கிவிங் த செர்டன் ரைட்ஸ், உங்களுக்கும் அதே ரைட்ஸ் தான். அந்த கம்பெனில 50% ஷேர் வச்சிருக்கவங்க என்ன ரைட்ஸோ அதே ரைட்ஸ் தான். நீங்க ஒரே ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் உங்களுக்கு சேம் ரைட்ஸ்னா அந்த கம்பெனி எல்லாமே ஷோ பண்ணும். அந்த கம்பெனி P&L இன்ஃபர்மேஷனா அது உங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. உங்க டிவிடெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஓட்டிங் ரைட்ஸ் வேணா டிஃபரெண்ட் ஆகும். அவரோட ஓட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். உங்க ஓட்டிங் கம்மியா இருக்கும். அவர் வந்து போர்டு மெம்பரா இருப்பாரு. நீங்க நார்மல் காமன் பீப்புளா இருப்பீங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர அவருக்கு என்ன அந்த கம்பெனி ஷோ பண்றாங்களோ அதுதான் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. தென் இன்க்ளூடிங் voting ரைட்ஸ் அந்த கார்ப்பரேட் மேட்டர்ஸ் அண்ட் த பொட்டன்ஷியல் ரிசீவ் டிவிடெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கும் கொடுப்பாங்க. ஓனர்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஓனர்ஷிப்? when you buy a stock you are buying the portion of ownership in the company. இப்போ இன்ஃபோசிஸ்ல 676 கோடி ஷேர் இருக்கு நம்ம பார்த்தோம். 676 கோடி ஷேர் இருக்கு. அப்போ இவ்வளோ கோடி ஷேர் இருக்க கம்பெனில நீங்க வந்து 10 ஷேர் ஹோல்ட் பண்றீங்க, இல்ல 20 ஷேர் ஹோல்ட் பண்றீங்க, இல்ல 1000 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கனாலும் அப்ப நீங்க இவ்வளோ பெரிய பார்ட்ல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த கம்பெனி கொடுப்பாங்க. the number of shares you are own relative to the total number of outstanding shares determine your ownership stake. அப்போ இந்த 676 கோடியில உங்கள்கிட்ட 100 ஷேர் இருக்குன்னா அப்போ நீங்க 0.00005 அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ, 0.1 ஏதோ ஒரு வேல்யூ வரலாம். அப்போ நீங்க இந்த கம்பெனியோட 100% ஸ்டேக்ல உங்ககிட்ட 0.0001 அப்படின்ற ஒரு ஹோல்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க 1000 ஷேர் வச்சிருக்கீங்களா, அப்போ உங்ககிட்ட இருக்க நம்பர் ஆஃப் ஷேர் வந்து நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து டிட்டர்மைன் ஆகும். இப்போ நான் இன்ஃபோசிஸ் காமிக்கிறேன். இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கரண்ட் ஷேர் வந்து இது நாட் அ கரண்ட் ஷேர், இது வந்து ஓல்டு ஷேர். இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் நம்ம எப்படி பார்க்கணும் தெரிஞ்சுள்ள, மார்க்கெட் கேப் ஓகே. இப்போ இன்ஃபோசிஸ் இந்த பிரைஸ்ல நம்ம பார்ப்போம். மார்க்கெட் கேப் 675,701 டிவைட் பை இந்த பிரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஓல்டு பிரைஸ் தான். இப்போ கரண்ட் பிரைஸ் இது கிடையாது. ஸோ 1627 இப்போ ரெண்டு டிவைட் பண்ணுங்க எவ்வளோ ஷேர் இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ்ல யாராவது சொல்லுங்க. ஹவு மெனி ஷேர்ஸ் இன்ஃபோசிஸ் ஓன்? மார்க்கெட் கேப் 415 crores. 415.3 crores. சூப்பர். அப்போ இன்ஃபோசிஸ்ல ஓவராலா 415 கோடி ஷேர் இருக்கு. கிட்டத்தட்ட 415 crores ஆஃப் ஷேர் இருக்கு. இஃப் ஐ ஹோல்ட் 1000 ஷேர்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் அப்படின்னா நான் அந்த 400 கோடி ஷேர்ல நான் வெறும் 1000 ஷேர் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் காமிக்கிறேன். நம்ம மோஸ்டா வந்து இன்ஃபோசிஸ் தான் ஸ்டாக் பார்க்க போறோம். நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இதான் வேல்யூ. மார்க்கெட் கேப் டிவைட் பை நம்ம ப்ரீவியஸாவே செக் பண்ணிட்டோம். மார்க்கெட் கேப் எப்படி பார்க்கறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மார்க்கெட் கேப் டிவைட் பை நம்பர் ஆஃப் இந்த ஸ்டாக் பிரைஸ், மார்க்கெட் கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட மொத்த ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதே தான் ஒரு வே. இதை வந்து நான் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து காமிக்கிறேன். அது டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வாரன்சி ரைட். இதே வேல டைப் ஆஃப் ஸ்டாக்னு இருக்கு கான்செப்ட். இப்போ ஸ்டாக்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸ்டாக்ஸ்னா நம்ம ஓனர்ஷிப். நம்ம ஸ்டாக்கை பை பண்றோம், ஒரு ஷேரை பை பண்றோம், ஈக்விட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா we are the பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அந்த கம்பெனி. இப்போ நான் ஒரு பேடி ஃபுல் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இது வந்து இந்த கம்பெனி நான் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணிட்டேன். என்னோட ஷேர் வந்து என்னோட குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருக்கு. அலாங் வித் நான் வந்து பப்ளிக் கம்பெனினால என் மேல என்ன நம்புறாங்க. என்ன நம்பி சம் பீப்புள் மொத்தமா என் கம்பெனில வந்து ஒரு 1 crore ஷேர் இருக்கு அப்படின்னா நான் கம்மியா சின்ன வயசுல சின்னதா வரேன். 1 crore ஷேர் இருக்கு என் கம்பெனில மொத்தமா. அதுல வந்து யார பர்சன் வந்து ஒரு சம் பர்சன் வந்து ஒரு 1 lakh ஷேர் வாங்குறாரு அப்படின்னா அவர் என்னோட கம்பெனில 1% ஆஃப் ஸ்டேக் வச்சிருக்காருன்னு அர்த்தம். 1% ஸ்டேக் வந்து அவர் வச்சிருக்காரு. இப்போ வந்து என் கம்பெனியோட மொத்த ஷேர் வந்து 1 crore. அதுல வந்து யாரோ ஒரு பர்சன் எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒரு அன்வாண்டட் பர்சன், எனக்கு தெரியாத பர்சன், அவர் வந்து 1 lakh ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னா என் கம்பெனில 1% ஷேர் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே தான் இன்ஃபோசிஸ் பார்த்தோம். இன்ஃபோசிஸ்ல யாராவது ஒரு சம்மதர் ஒரு 4 crore ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ ஓவரால் 415 கோடி இருக்க கம்பெனில 4 கோடி ஷேர் வச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த கம்பெனியோட 1% ஆஃப் ஸ்டேக் வந்து இந்த பர்சன் வச்சிருக்காங்க. ஏதோ எக்ஸ்ன்ற பர்சன் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து 4 கோடி ஷேர் வச்சிருக்காங்கன்னா அப்போ ஓவரால் இன்ஃபோசிஸ்ல 415 கோடி ஷேர் இருக்கு. அப்போ 1% ஆஃப் இன்ஃபோசிஸ் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அதுதான் இங்க டிட்டர்மைன் பண்றாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு ஷேர் இருக்கோ நம்ம அவ்வளவு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ 1000 ஷேர் வச்சிருந்தோம்னா இப்போ 0.0001 வராது. அதுல 1% 4 கோடி ஷேர். அப்போ 0.000 ஏதோ சம் அதர் வேல்யூ வரும். அப்போ நம்ம இன்ஃபோசிஸ்ல இவ்வளவு ஒர்த் ஆஃப் ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ரொம்ப டீப் இதை புரிஞ்சு இதான் பேசிக். இதான் ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி, நம்மளும் அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்றதான் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங். தென் இதுல 2 டைப் இருக்கு. ப்ரிஃபர்ட் ஸ்டாக், காமன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இல்ல காமன் ஸ்டாக், ப்ரிஃபர்ட் ஸ்டாக், டைப் ஆஃப் ஸ்டாக் இருக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்துருப்பீங்க. டாடா மோட்டார்ஸ்ல டிவிஆர்னு ஒன்று இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் டிவிஆர் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் தான் இப்போ நம்ம தெரிஞ்ச ஒன் ஆஃப் த வெல் நோன் ஸ்டாக் ஃபார் ப்ரிஃபர்ட் ஸ்டாக். காமன் ஸ்டாக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த காமன் ட்ரேடர் அந்த ஸ்டாக் மார்க்கெட் காமன் ஸ்டாக். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து காமன் ஸ்டாக் தான் ட்ரேட் ஆகும். அந்த கம்பெனி இன்ஃபோசிஸ்னா இன்ஃபோஸ்க்கு வந்து வெறும் இன்ஃபோசிஸ் மட்டும் தான் இருக்கு. ரிலையன்ஸ் மட்டும் தான் இருக்கு. HCLனா HCL மட்டும் தான் இருக்கு. லைக் மாருதினா மாருதி மட்டும் தான் இருக்கு. ஆனா டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான் கூட டிவிஆர்னு ஒன்று இருக்கும். டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரேட்ஸ் சொல்லுவாங்க. டிவிஆரோட பேரு. நான் அது வந்து என்னன்னு ஷேர் பண்றேன். இப்போ காமன் ஷேர் ஹோல்டர் typically have the voting rights. They may receive dividends if the company distribute the profits. இப்போ ப்ரிஃபர் ஸ்டாக், காமன் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு ப்ரிஃபர் ஸ்டாக் சொல்றேன் என்னன்றது. அதுக்கு முன்னாடி நம்ம காமன் ஸ்டாக் பார்ப்போம். காமன் ஸ்டாக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காமன் எல்லா கம்பெனியுமே காமன் ஸ்டாக் தான். இப்போ இன்ஃபோசிஸ்னா இது ஒரு காமன் ஸ்டாக் கம்பெனி தான். இது வந்து ஏன்னா இதுக்கு டிவிஆரே கிடையாது, வெறும் காமன் ஸ்டாக், இன்ஃபோசிஸ் லிமிடெட் அவ்வளோதான் இருக்கு. இப்போ ப்ரிஃபர் ஸ்டாக்னா கூட இருந்து டிவிஆர்னு போட்டிருக்கும். இது வந்து நான் அடுத்து சொல்றேன் இப்போ என்னன்றது. ஃபர்ஸ்ட் நம்ம காமன் ஸ்டாக் பார்ப்போம். காமன் ஸ்டாக்னு வரும்போது இந்த கம்பெனி இருக்குல்ல, இந்த கம்பெனி ஏதாவது ஓட்டிங் ரேட் வைக்கிறாங்க, சிஓ மாத்துறாங்க, இல்லை நாங்கள் டாடா மோட்டார்ஸ் வந்து புதுசாக ஏதாவது இவி பிளான்ட் வைக்க போகிறோம், இவி பிளான்ட் வைக்க போகிறோம், இல்லை இவிக்கு வந்து செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம், டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிளையும் பேசஞ்சர் செக்மெண்ட்டையும் லைக் கமர்ஷியலையும் பிரிக்க போகிறாங்க. பேசஞ்சர்னா என்ன, டாட்டாவோட கார் இருக்குல்ல, லைக் வந்து மாருதி நெக்ஸான் இந்த கார் பண்ணிட்டு இருக்காங்கல்ல டாடா மோட்டார்ஸ், அதையும் கமர்ஷியல் வந்து லைக் லாரி பண்ணுறது, லாரி பஸ்லாம் பண்ணால் கமர்ஷியல். இப்போ பேசஞ்சர் வெஹிக்கிளையும் கமர்ஷியல் வெஹிக்கிள் நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அப்ரூவல் கேட்பாங்க. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அப்ரூவல் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணுவாங்க. நான் வந்து பிரிக்க போகிறோம், டாடா மோட்டார்ஸ்ன்ற கம்பெனியை 2ஆக பிரிக்க போகிறோம், ஒன் ஃபார் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஒன் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு எல்லா ஷேர் ஹோல்டரும் கேட்பாங்க. அப்போ நம்ம ஓட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஓட் பண்ண முடியும். யாருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும்னா, காமன் ஸ்டாக் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ப்ரிஃபர் ஸ்டாக் வச்சிருக்கோம் ஓட்டிங் ரைட்ஸே இருக்காது. அப்போ காமன் ஸ்டாக் வச்சுக்கோங்க, ஓட் பண்ணலாம். நீங்க இன்கேஸ் நீங்க டாடா மோட்டார்ஸ் காமன் ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். நீங்களும் ஓட் பண்ணலாம். இல்ல பண்ணுங்க, பண்ண வேணாம் அப்படின்றது உங்களுக்கு ஓட் பண்ண முடியும். அப்போ யார் அதிகமா ஓட் பண்றாங்களோ 51% யார்கிட்ட இருந்து வருதோ, ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் பண்றாங்க அப்படின்னா 51% யார்கிட்ட இருந்து ஓட்டிங் ரைட்ஸ் வருதோ எஸ் ஆர் நோன்னு வச்சுக்கலாம். இப்போ எஸ் ஆர் நோவா பிரிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கறாங்கன்னா, எஸ்ன்றவங்க 51% பீப்புள் சொன்னாங்கன்னா அப்ப அந்த கம்பெனி பிரிச்சிருவாங்க. நோன்ற பீப்புள் 51% சொன்னாங்கன்னா நோ பண்ணிடுவாங்க, பிரிக்க மாட்டாங்க. ஸோ இதான் வே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில அந்த கம்பெனி ஓனர் டீம் இருக்காங்களா, ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்களா, ப்ரொமோட்டர்ஸ்னா ஓனர், அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா 51% ஸ்டேக் வந்து வச்சுக்க பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க வச்சுக்க பார்ப்பாங்க. ஏன்னா நான் வந்து 51% வச்சிருந்தாதான் என்னோட ஓட்டிங் ரைட்ஸ் அங்கே செல்லுபடி ஆகும். நான் தான் முடிவு பண்ண முடியும். கம்பெனி வந்து மேல அது என்ன வேணா ஆகலாமா ஆகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 51% ஸ்டேக்கை வச்சுக்க ஆசைப்படுவாங்க. இன்கேஸ் அவங்களோட ஓனர் 51% இல்லை அப்படின்னா 40 வச்சிருக்காங்க, 30 வச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்க தெரிஞ்சவங்க தான் அந்த 20% ஸ்டேக்கை வச்சிருக்க மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க. தெரிஞ்சவங்கன்னா சம்மதம் ஏதாவது எஃப்ஐஎஸ் இருக்கலாம், இல்லை ஒரு டிஎஸ் இருக்கலாம். அப்போ அவங்களோட சப்போர்ட்டிங் பார்ட்டியாக தான் இருக்கலாம். அந்த 25 யாரை கொடுக்குறாங்க 50, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து 51 வந்து அவங்க தான் வச்சுக்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ். இப்போ நான் வந்து பேடி ஃபுல்லும் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கம்பெனி நான் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணுறேன். பேடி ஃபுல் வந்து லிஸ்ட் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட எப்படியாவது என்னோட குரூப் ஆஃப் பீப்புள் வந்து 51% ஸ்டேக் வச்சுக்க நான் ஆசைப்படுவோம். ஏன்னா நாங்கள் தான் அங்கே ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கணும், நாங்கள் தான் வந்து அந்த கம்பெனி மூவ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் ஆசைப்படுவோம். ஸோ இந்த வே தான் ரைட் வே. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி சொன்னால் இதே தான் பண்ண ஆசைப்படுங்க. ஏன்னா ஓட்டிங் ரைட்ஸ் செதறக்கூடாது, இன்னொருத்த நம்ம கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த குரூப் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 51% வந்து தக்க வைக்க பார்ப்பாங்க. தேங்க்யூ. தென் இதான் இது ஓட்டிங் ரைட்ஸ் அண்ட் மிஸ்யூஸ் டிவிடெண்ட்ஸ். உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். காமன் ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் பண்ண முடியும், அவ்வளோதான். வேற எந்த பெனிஃபிட் இல்லை. காமனுக்கு வந்து ஜஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. கூட இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டிவிடெண்ட்ல உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் டிவிடெண்ட் வரும். டிவிடெண்ட் என்னன்னு செப்பரேட் டாபிக் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். டிவிடெண்ட்னா ஒரு கம்பெனி லாபம் வர ப்ராஃபிட் பண்றாங்கன்னா அந்த வர ப்ராஃபிட்ல ஒரு பிளஸ் ப்ராஃபிட் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணி எல்லா ஷேர் ஹோல்டரும் கொடுப்பாங்க. எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் லாபத்தை ஒரு கம்பெனி லாபம் மேக் பண்றாங்க, ஒரு 1000 கோடி லாபம் எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு 200 கோடியை என்ன பண்ணுவாங்க, எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் டிவிடெண்டா கொடுக்க ஆசைப்படுவாங்க. 800 கோடி வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 800 கோடி வந்து ரீஇன்வெஸ்ட் கம்பெனி வந்து திருப்பி கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 200 கோடியை வந்து 200 crores வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்டா கொடுப்பாங்க. எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் ஒரு பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. ஏன்னா ஷேர் ஹோல்டர் வந்து கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், கரெக்டா? அப்போ பார்ட்னர் எல்லா பார்ட்னருக்கும் திருப்பி கொடுப்பாங்க. இதான் டிவிடெண்ட்ஸ். இதை பத்தி செப்பரேட் டாபிக் இருக்கு, நாங்கள் ஷேர் பண்றேன். அப்போ இதான் கிடைக்கும். காமன் ஷேர் ஹோல்டர் இருந்தீங்கன்னா ஒரு காமன் ஸ்டாக்ன்றது கம்பெனியோட ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ப்ரிஃபர் ஸ்டாக்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸே இருக்காது. ப்ரிஃபர் ஷேர் ஹோல்டர் யூஸ்வலி டோன்ட் ஹேவ் அ ஓட்டிங் ரைட்ஸ். உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸே இருக்காது. இந்த ப்ரிஃபர் ஷேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸே இருக்காது. தென் இவங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. டிவிடெண்ட்
நார்மல் காமன் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டருக்கு டிவிடெண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். டிவிடெண்ட்ஸ்ன்றது இப்போ ஸ்டாக் பிரைஸ் வந்து 1000 ரூபீஸ்ல இருக்குன்னா, டாடா மோட்டார்ஸ் 1000 ரூபீஸ்ல இருக்குன்னா, அதுல இருந்து தான் கட் பண்ணி தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. புதுசா வந்து தனியா அங்கேருந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ரூ. 1000 இப்போ டாடா மோட்டார்ஸ் ரூ. 20 டிவிடெண்ட் கொடுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த ரூ. 1000 ஸ்டாக் பிரைஸ்ல இருந்து தான் ரூ. 20 கம்மி பண்ணுவாங்க. அப்போ டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து 980 மாறிடும். இதான் டிவிடெண்டோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டாக் பிரைஸ்ல இருந்தா கிள்ளி குடுப்பாங்க. அப்ப அங்க இருந்தா எடுத்து குடுப்பாங்க. அப்போ இங்க டிவிடெண்ட் வந்து புதுசா எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ்ல இருந்து கம்மி பண்ணி குடுப்பாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். பிரிஃபர் ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் குடுப்பாங்க. அதே மாரி பிரிஃபர் ஸ்டாக், டிவிஆர் ஸ்டாக் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, நார்மல் காமன் ஸ்டாக்கோட அது வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். கிட்டத்தட்ட 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 20% to 30% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வந்து நீங்க ₹976 இருக்கு. எது நார்மல் ஸ்டாக். நார்மல் காமன் ஸ்டாக் வந்து ₹976 இருக்கு. ஆனா அதுவே டிவிஆர் பாத்தீங்கன்னா 660 தான் இருக்கு. அப்ப 660 இருக்கு. கிட்டத்தட்ட 30% கிட்ட கம்மியா இருக்கு. 20 to 30% கம்மியா இருக்கு. அப்ப இது ஒரு பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்னா, இங்க வந்து நம்ம வோட்டிங் ரைட்ஸ் தான் நமக்கு தேவை. இது வந்து வோட்டிங் ரைட்ஸ் மட்டும் தான். இதுக்கும் பார்த்தா வோட்டிங் ரைட்ஸ்ன்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். இங்க வந்து வோட்டிங் ரைட்ஸ் இருக்கு, இங்க இல்ல. அவ்வளவுதான். ஆனா அதுக்கு வந்து 30% டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நம்ம போடுற வோட்டிங்னா ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இப்ப டாடா மோட்டார்ஸ் எடுத்தா 3 லேக் டிவைட் பை 976னா கண்டிப்பா இங்க வந்து ஒரு 200, 300 கோடி ஷேராவது இருக்கும் இந்த கம்பெனில. 300 crore ஷேர் தான் இருக்கும். 300 கோடி ஷேரா இருக்கும். 300 கோடி ஷேர்ல நம்ம வாங்குற போற 1000 ஷேர் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா, அவங்க இங்க போவே மாட்டாங்க. டாடா மோட்டார்ஸ் டைரக்ட்டா காமன் ஸ்டாக் போக மாட்டாங்க. டிவிஆர் தான் வருவாங்க. ஏன்னா நான் இங்க டிவிஆர் வாங்குனேன் அப்படின்னா, எனக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்க போகுது. ஸ்டாக் பிரைஸ் மேல போச்சுன்னா டிவிஆரும் மேல போகும். இறங்குச்சுன்னா கீழ இறங்கும். அப்ப எனக்கு சேம் ஸ்டாக் தான் எனக்கு இங்க பிரைஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கே டிவிஆர் கொண்டு வர மாட்டாங்க. இப்போ கம்பெனி டாடா மோட்டார்ஸ்ல மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 3.57 lakh crores. அதுல வந்து ஜஸ்ட் 10% மட்டும் தான். மொத்த மதிப்புல 10% மட்டும் தான் பிரிஃபர் ஸ்டாக்கா அலோவ் பண்ணுவாங்க. 10% தான் டிவிஆர் அலோவ் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ஷேர் இருக்க டாடா மோட்டார்ஸ்ல ஜஸ்ட் 3.33 crore ஷேர் தான். 10% தான் டிவிஆர் அலோவ் பண்றாங்க. பிரிஃபர் ஸ்டாக்கா குடுக்குறாங்க. ஆனா அது வந்து டிஸ்கவுண்ட்ல குடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். கம்பேரிட்டிவ்லி 20% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஸோ ஒன் ஆஃப் த குட் திங் ஃபார் இந்த மாதிரி டிவிஆர் ஸ்டாக்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க காமன் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்ம ஒரு பேசிக் இன்வெஸ்டிங் பண்ணுறோம். நம்ம ஒரு லெவலுக்கு போயிட்டோம். நம்ம வந்து மல்டிபிள் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். மல்டிபிள் க்ரோஸ் 1000 கோடி 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா அப்போ நம்ம இங்கே போய்க்கலாம். எப்போ காமன் ஸ்டாக் போய்க்கலாம். காமன் டிவிஆர் அது இருந்துச்சுன்னா டிவிஆர் ஃபோக்கஸ் மட்டும் குட்னு சொல்றேன். இப்போ வந்து ஒரே கம்பெனி இப்போ லைக் என்ன சொல்றோம்னா அலைன்ஸ் வரமாட்டாங்க. ஏதோ ஒரு கம்பெனி சொல்றேன். சின்ன கம்பெனி அதை சொல்லலாம். இப்போ ஒரு டிமார்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு. லைக் டிமார்ட் பெரிய கம்பெனி தான். பேசிக் சொல்றேன். இப்ப டிமார்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனில டிமார்ட் வந்து காமன் ஸ்டாக் இருக்கு. கூட வந்து பிரிஃபர் ஸ்டாக் டிமார்ட், டிவிஆர்னு ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஃபோக்கஸ் ஆன் டிவிஆர். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற வேல்யூ வந்து லேக்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் தான். அப்ப நம்ம இதுல போனோம்னா நம்ம ஃபுல் காஸ்ட் பே பண்ணி கொஞ்சம் அதிகமா வாங்குற மாதிரி இருக்கும். அதே நம்ம டிவிஆர் வந்தோம்னா நம்ம கம்மியா பே பண்ற மாதிரி இருக்கும். நியர்லி 20% கிட்ட டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் டிவிஆர். ஒரு கம்பெனி பிரிஃபர் ஸ்டாக் வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பிரிஃபர் ஸ்டாக் வச்சில்ல. இந்தியாவில் பார்க்க போனா ஒரு 1000 கம்பெனி இருக்குன்னா அதுல ஜஸ்ட் ஒரு ஒரு 10 கம்பெனி தான் டிவிஆர் வச்சிருக்காங்க. பிரிஃபர் ஸ்டாக் வச்சிருக்காங்க. 10 கம்பெனி தான் பிரிஃபர் ஸ்டாக் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி தேடுங்க. பிரிஃபர் ஸ்டாக் இருக்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்காகவே ப்ரிஃபர் ஸ்டாக் எடுக்காதீங்க. ஃபண்டமெண்டலி நல்லா இருந்துச்சுன்னா ப்ரிஃபர் ஸ்டாக் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ப்ரிஃபர் ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஜஸ்ட் வோட்டிங் ரைட்ஸ் தான். இதுக்கும் பார்க்கணும் வோட்டிங் ரைட்ஸ் மட்டும் தான் கிடையாது. இங்க வந்து வோட்டிங் ரைட்ஸ் இருக்கும். இங்க வோட்டிங் ரைட்ஸ் இருக்காது. அவ்வளவுதான். டோன்ட் ஹேவ் அ வோட்டிங் ரைட்ஸ். இங்க வந்து உங்களுக்கு வோட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா இதே மட்டும் தான். ஆனா ப்ரிஃபர் ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு டிவிடெண்ட் அதிகமா கிடைக்கும். இது ஒரு கான்செப்ட். டிவிடெண்ட் இங்க அதிகமா கொடுப்பாங்க. அள்ளி கொடுப்பாங்க. எப்படின்னா இங்க வந்து சம் அதர் ஒரு 2% டிவிடெண்ட் 0.31 கொடுக்குறாங்கன்னா இங்க 0.41. இதெல்லாம் என்னன்னு சொல்றேன். டிவிடெண்ட் ஈல்ட் நம்ம என்னன்னு பார்ப்போம். நான் டெக்னிக்கலா காமிக்கும்போது சொல்றேன். ஃபண்டமெண்டல் செக்ஷன் வரும்போது டீப்பா பத்தி சொல்றேன். ஜஸ்ட் இங்க பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா 0.31 தான் கொடுக்குறாங்க. இங்க வந்து 0.47 கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதிகமா கொடுக்குறாங்க டிவிடெண்ட். இந்த ஸ்டாக் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க கொடுக்குற டிவிடெண்ட் வந்து அதிகமா இருக்கு. இங்க கம்மியா இருக்கு. இதான் கான்செப்ட். எனி டவுட்? காமன் ஸ்டாக் என்ன பிரிஃபர் ஸ்டாக்னு தெரிஞ்சிச்சா? அதே மாதிரி டிவிஆர் மீன்ஸ் டிஃபரன்ஷியல் வோட்டிங் ரைட்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியல் வோட்டிங் ரைட்ஸ். இதான் டிவிஆரோட மீனிங். வோட்டிங் ரைட்ஸ். This is the meaning of DVR. DVR, differential voting rights. இதான் way of understanding. இப்போ சூப்பர். பெனிஃபிட் ஆஃப் ஓனிங் ஸ்டாக்ஸ். பொட்டன்ஷியல் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன். நான் ஒரு ஸ்டாக்கை வச்சிருக்கேன். ஒரு ஸ்டாக்ல நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு ஷேர் வச்சிருக்கேன். ஒரு கம்பெனியோட ஒரு ஷேர் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது என்னோட நான் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ க்ரோ ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 1 lakh இல்லை ஒரு 10,000 rupees 10,000 rupees நான் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியோட வேல்யூஷன் க்ரோ ஆகும்போது என்னோட 10K வந்து 11K மாறும். 11K 12K மாறும். திஸ் இஸ் கால் கேபிட்டல் அப்ரிசியேஷன். நீங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் 10K தான் உங்க மூலாதாரம். உங்க மூலப்பொருள் வந்து உங்களோட மூலாதாரம் வந்து 10K தான். 10K நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. கேபிட்டலா கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கேபிட்டல் வந்து அந்த ஸ்டாக் பிரைஸ் க்ரோ ஆக உங்க கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும். அப்போ ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணோம்னா நம்ம கேபிட்டல் அப்ரிசியேஷன் நடக்கும். ஸ்டாக் கேன் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஓவர் த டைம்
allowing investor to profit from the capital gains when they sell their shares at the higher price when they தென் வாட் தே பெய்ட். அவங்க வாங்கினதை விட அதிகமாக மேலே போகும். அங்கே அவங்க செல் பண்ணுறது பண்ணாது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். அப்போ கேபிட்டல் நம்ம ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு பொட்டன்ஷியல் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன் நடக்கும். தென் டிவிடன் இன்கம். நான் வந்து ஸ்டாக் வச்சிருக்கேன், ஒரு ஷேர் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா டிவிடன் இன்கம் கிடைக்கும். டிவிடன் கேட்டிங்கன்னா அந்த கம்பெனி லாபம் சம்பாதிப்பாங்க. ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இது பியூர் பிஸ்னஸ். ஸ்டாக் இன்வெஸ்டிங்கிறது ஒரு பிஸ்னஸ். கரெக்டாக இப்போ வந்து ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கலாம். டாடா மோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, காரு, பைக்கு, லாரி, பஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுல இருந்து ரெவென்யூ மேக் பண்றாங்க. அதுல இருந்து எல்லா மக்கள்கிட்ட அதை வித்து அது மூலமா சம்பாதிக்கிறாங்க. அப்போ அந்த சம்பாதிக்கிற ரெவென்யூல அவங்களுக்கு ஒரு காசு வருது. ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கார் வித்தாங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். அப்போ அது வர ப்ராஃபிட்டை என்ன பண்றாங்க, டிவிடெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. வர ப்ராஃபிட்டை மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. திரும்பி இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சம் கம்பெனிஸ் வர லாபம் இப்போ ஒரு 100 கோடி லாபம் வந்துச்சுன்னா 80 கோடி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. திருப்பி அது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 20 கோடி என்ன பண்ணுவாங்க, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் இது ஒன் ஆஃப் த பார்ட்னர். அப்போ எல்லா பார்ட்னரும் பிரிச்சுப்பாங்க வர லாபத்தை. திஸ் இஸ் கால்ட் டிவிடெண்ட். டிவிடெண்ட்றது லைக் பிரிச்சுக்கிறது, வர ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறது. ஐ மீன் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் திருப்பி கொடுக்குறது லாபத்தை. அதுதான் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட்றது லைக் பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங். இதுதான் டிவிடெண்ட் சொல்லுவாங்க சார். சச் கம்பெனி like some companies distribute a portion of their profits to the shareholder in the form of dividends, providing investor with a source of income. Most of the investor வந்து source of income cover ஆகும் dividends கொடுக்கிறது. ஸோ வந்து வர லாபத்தை அந்த கம்பெனி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா அதான் டிவிடெண்ட். இதை பற்றி செப்பரேட் டாபிக் இருக்கு, ஃபண்டமெண்டல் செஷன்ல ஷேர் பண்றேன். தென் ஓனிங் ரைட்ஸ். ஓனிங் ரைட்ஸ்னா ஷேர் ஹோல்டர் ஹேவ் த ரைட் டு vote on important corporate matters such as electing board members and approving the merger acquisition. இப்போ நம்ம ஸ்டாக் கம்பெனியில் ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கும். ஸ்டேக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர், ஈக்விட்டி ஹோல்டர், எவ்ரிதிங் சேம் நேம், ஒரே பேர் தான். அதுக்கு பலப்பட்ட நேம் இருக்கு. ஷேர் ஹோல்டர், ஸ்டேக் ஹோல்டர்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஷேர் வச்சிருக்கோம், கம்பெனி ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் த பார்ட்னர் ஆஃப் த கம்பெனி. நம்மளும் அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த ஓனர். அப்போ நமக்கு ஓனர் ரைட் இருக்கு அந்த கம்பெனியில். நமக்கு அப்போ ஓனர் ரைட் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கம்பெனி நம்மளால ஓட் பண்ணிக்க முடியும், ஓட் போட்டுக்க முடியும். இந்த கம்பெனி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க, ஏதாவது மாத்துறாங்கன்னா நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். அந்த கம்பெனி நம்மளும் ஓட் பண்ணிக்க முடியும். கூட வந்து அந்த கம்பெனி ஏதாவது போர்ட் மெம்பர்னா சம் அதர் மோர் ஸ்டாக் வச்சிருக்கணும். ஒரு கம்பெனியோட ஸ்டேக்ல வந்து மோர் தென் 20% 30% வந்து போர்ட் மெம்பர் சொல்லுவாங்க. போர்ட் மெம்பர் அந்த கான்செப்ட் பற்றி செப்பரேட்டாக சொல்கிறேன். போர்ட் மெம்பர் ஆகணும்னா அந்த கம்பெனி இப்போ பேடி ஃபோலியோன்ற கம்பெனியில் நீங்கள் போர்ட் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா சம் அதர் 10% ஸ்டேக், யார்ட்டெல்லாம் 10% ஸ்டேக் இருக்கு, 5% ஸ்டேக் இருக்கோ தே ஆர் த போர்ட் மெம்பர். போர்ட் மெம்பர்னா எல்லாமே அவங்களோட டிசிஷன் ரொம்ப மஸ்ட்டாக தேவைப்படும். போர்ட் மெம்பரோட டிசிஷன் அதாவது போர்ட் மெம்பர் சொல்லுவாங்க. அதான் இன்டெப்த்தோட மேனேஜ்மெண்ட் கான்செப்ட், அதெல்லாம் அதை நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். So shareholder has the right to vote on important corporate matters such as electing board members and approving the merger or acquisition. ஏதோ ஒரு கம்பெனியோட மெர்ஜ் ஆக ஆசைப்படுறாங்க அப்படின்னா எல்லா ஷேர் ஹோல்டர் கேட்பாங்க, இந்த கம்பெனி வாங்கலாமா, இந்த கம்பெனியோட மெர்ஜ் ஆகலாமா, இல்லை அந்த கம்பெனி வித்துலாமா, நம்ம கம்பெனி அந்த கம்பெனி கிட்ட வைக்கலாமா அப்படின்றத எல்லா ஷேர் ஹோல்டர் கேட்பாங்க. ஒரு பப்ளிக் கம்பெனி வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பப்ளிக் கம்பெனி எல்லாத்தையும் கேட்கணும், கேட்டு தான் முடிவு பண்ணணும். எல்லா ஷேர் ஹோல்டர் கேட்கணும். அவங்க அப்ரூவல் வரும்போது அதை வச்சு தான் முடிவு எடுக்கணும். அந்த அப்ரூவல் வந்து 51%. யார்கிட்ட இருந்து 51% அதிகமான அப்ரூவல் வருதோ, எஸ் ஆர் நோ வைக்கிறாங்கன்னா யார்கிட்ட இருந்து எஸ்ன்ற விஷயம் அதிகமாக வருதோ அதான் முடிவு பண்ணுவாங்க. இல்லை நோ சொல்றவங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நோ ஃபாலோ பண்ணுவாங்க, எஸ் சொல்ற கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா எஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதிகமான இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருந்து அதிகமாக ஓட்டிங் யார்கிட்ட இருந்து வருதோ, எந்த குரூப் இருந்து வருதோ அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ஓட்டிங் ஓனர்ஷிப் ஆஃப் ரைட்ஸ், நம்ம வந்து அந்த கம்பெனியில் ஸ்டேக் வச்சிருக்கோம்னா நம்மளும் ஓனர்ஷிப் ரைட்ஸ் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் இது வந்து பெனிஃபிட். இது ரிஸ்க் ஆஃப் ஸ்டாக் அப்படின்றத பார்ப்போம். தென் ஸ்டாக்ல இருக்கனால நமக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்றேன். மார்க்கெட் ரிஸ்க். நம்ம ஒரு கம்பெனில ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னு கேட்டீங்கன்னா கம்பெனியோட மார்க்கெட் கண்டிஷன் என்ன வேணா இருக்கலாம். ஒரு கம்பெனி ரிஸ்க் இல்லை, இது மார்க்கெட் ரிஸ்க். இந்தியன் எக்கனாமி எப்படி ரன் ஆகுதோ அதுக்கு பொருத்தமாக தான் மார்க்கெட் மேலே போகும். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு ரேங்க் கார்டு தான், இந்தியாவோட ரேங்க் கார்டு. இந்தியா எப்படி இருக்குன்றத மேலோட்டமாக இருந்து பார்க்கணும்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே போதும். இந்தியாவுக்கு ஒரு ரேங்க், இந்தியான்றது ஒரு கம்பெனி தான் சொல்ல போனா. பெரிய பெரிய இன்வெஸ்டர், இது வந்து ஒரு பெரிய குளோபல் பாலிடிக்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கம்பெனி நடத்துறது வந்து ஜஸ்ட் இன்வெஸ்டர் தான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதை பற்றி நான் செப்பரேட்டா உள்ள டாபிக்ல வரேன். ஜஸ்ட் இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்குது. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு கம்பெனி, இந்தியான்ற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியோட ரேங்க் கார்டு தான். இந்த கம்பெனி ரேங்க் கார்டு பார்க்க போனா இந்தியான்ற கம்பெனிக்கு ரேங்க் கார்டு என்னன்னா ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் வச்சு முடிவு பண்ணலாம் இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு, இந்தியான்ற ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆயிட்டு இருக்குன்றத. பிக் இன்வெஸ்டர்ஸ், இந்த பக்கம் பெரிய பெரிய இன்வெஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் ஒரு உலகத்தை ரன் பண்றது. மீன் எல்லா கம்பெனியுமே இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வரும்னா ஜூஸ் இன்வெஸ்டிங். நான் சொல்ல போனா பிளாக் ராக், வேன்கார்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பிளாக் ராக் இந்த கம்பெனி செக் பண்ணி பாருங்க சொல்றேன். பிளாக் ராக், வேன்கார்ட், ஸ்டேட் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி நிறைய கம்பெனி, இதெல்லாமே ஒரே குரூப் ஆஃப் கம்பெனி தான். பிளாக் ராக், வேன்கார்ட், ஸ்டேட் ஸ்ட்ரீட்,
பிளாக் ஸ்டோன், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. எல்லாமே ஒரே குரூப் ஆஃப் பீப்பிள். ஜூவிஸ் குரூப், யூதர்களோட கம்பெனி தான் எல்லாமே. அவங்க தான் இஸ்ரேல் இப்போ போயிட்டு இருக்கல வார் போயிட்டு இருக்கல, இவங்க தான் நவ் கண்ட்ரோல் ஆஃப் த வேர்ல்டு. இவங்க தான் முடிவு பண்றாங்க எந்த கம்பெனி வாங்கணும், எந்த கம்பெனி வளர்த்து விடணும், எந்த கம்பெனி மேலே போன்றதை இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பிளாக் ராக், வேன்கார்ட். குளோபலா பார்க்கணும், இந்தியாவோட ஜிடிபி வந்து நியர்லி $4 trillion. ஓகேங்களா? அந்த பிளாக் ராக்ன்ற ஒரு கம்பெனி இருக்குல்ல, இது வந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ற சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 12 trillion, நியர்லி 3 times ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஜிடிபி விட 3 மடங்கான சொத்து மதிப்பு யார்ட்டு இருக்குன்னா பிளாக் ராக்ன்ற ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம பார்க்குற ஃபேஸ்புக், அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், இது எல்லா கம்பெனியுமே பிளாக் ராக்கோட ஹோல்டிங்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க இலான் மஸ்க்னு ஒரு பர்சனை பார்க்குறோம். இலான் மஸ்க் தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பில்லியனர், செகண்ட் பில்லியனர் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட டெஸ்லா ஹோல்டிங், டெஸ்லா தான் அவரோட மேஜர் இன்கம் சோர்ஸ். அவரோட ஷேர் தான் அவரோட வெல்த் கிரியேட் பண்ணுது. அவர் வச்சுட்டு டெஸ்லா ஷேர் ஹோல்டிங் ஜஸ்ட் 15% தான். அவர்கிட்ட இருக்க டெஸ்லா கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் வெறும் 15% தான். அப்ப மிச்சம் ஆனா அவரையே நம்ம உலக பணக்காரன்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நியர்லி டாப் 3 குள்ள இருக்காரு. அவர் நம்ம பெரிய ஆளா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மிச்சம் 85% யார்ட்ட இருக்குன்னா இந்த மாதிரி பிளாக் ராக், வேன்கார்ட், இந்த கம்பெனி, இந்த மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனி கிட்ட தான் இருக்கு. 85% இருக்கு. வெறும் 15% வச்சிருக்கிறவரே உலக பணக்காரன்ல டாப்ல இருக்காரு. இது வந்து ஃபோர்ப்ஸோட ரிசல்ட் படி. அப்போ இந்தியான்றது ஒரு கம்பெனி பேஸ்ட். அப்போனா இந்த பேக் எண்ட்ல பார்க்க போனா இவங்க தான் நடத்துறது. இந்த உலகத்தை ரன் பண்ற இந்த வேர்ல்டை வந்து மூவ் பண்ணி வச்சிருக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் தான். இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எந்த கண்ட்ரி க்ரோ ஆகணும், எந்த கண்ட்ரி அடிச்சு கீழே தள்ளணும். இப்போ லைக் ஸ்ரீலங்காவோட வார் இஷ்யூலாம், ஸ்ரீலங்காவோட இஷ்யூ நடந்துல பேசிக்காக இப்போ ஒரு ஃபினான்ஷியல் கிரைஸ் வந்திருக்கு ஸ்ரீலங்காவில். அந்த ஃபினான்ஷியல் கிரைஸ் வந்த ரீசன் பார்த்தீங்கன்னா சேம், அந்த கண்ட்ரியில் வந்து ஃபினான்ஷியல் ஃபண்டை ஹோல்ட் பண்ணும். அந்த கண்ட்ரியை வந்து கொலாப்ஸ் பண்ணி விடணும்னா மணி வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ மணி இஸ் அ வெப்பன் ஆஃப் டூல் ஆஃப் ஒரு கண்ட்ரி கொலாப்சிங். அந்த டூலுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கண்ட்ரியை பேக் அண்ட் ஸ்டோரி இதெல்லாம் அடுத்தது சொல்கிறேன், ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு கண்ட்ரியை மார்க்கெட்டில் அடிக்கணும், மார்க்கெட்டாக எடுக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நிறைய எஃப்ஐஸ் வருவாங்க. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் பற்றி சொல்கிறேன். எஃப்ஐஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இவங்க ஒரு கண்ட்ரியில் இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க உள்ள. ஒரு கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஸ், டிஏஸ்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் அடுத்த டாபிக் அதை சொல்கிறேன். அப்போ எஃப்ஐஸ்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர். இந்த பிளாக் ராக்னா இருக்காங்க, பிளாக் ராக், வேன்கார்ட், நிறைய குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்காங்கல்ல, இவங்களாம் எஃப்ஐ தான் உள்ள வருவாங்க, ஒரு கண்ட்ரியில் வருவாங்க. அந்த கண்ட்ரியில் அவங்க வெளியே போகிறாங்கன்னா அந்த கண்ட்ரி இப்போ நல்லா இல்லைன்னு அர்த்தம். இந்த கண்ட்ரிலேருந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 6 monthsல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எஃப்ஐஸோட காசு வந்து 1,00,000 கோடி வெளியே கொண்டு போயிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க அவங்க 1,00,000 கோடி வெளியே கொண்டு போயிட்டாங்க. இந்தியன் மார்க்கெட் யார் தாக்கு பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா நம்மள மாதிரி ஆளுங்க எஸ்ஐபி பண்ணி போடுறாங்கல்ல, அவங்களோட ஃபண்டு தான் டிஐஐ மூலமா, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மூலமா உள்ள வந்திருக்கு. அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இல்லை, அன்ஸ்டேபிள் மார்க்கெட் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ பி ஃபோக்கஸ், மார்க்கெட் ஒழுங்கா பாருங்க. இப்போ மார்க்கெட் ரிஸ்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் எலெக்ஷன் ரிஸ்க் ஏதாவது வரலாம். மார்க்கெட் வந்து இப்போ கோவிட் இருக்குல்ல, கோவிட்ன்றது ஒரு மார்க்கெட் ரிஸ்க் தான். எனிதிங் வில் ஹேப்பன். இது வந்து மார்க்கெட் ரிஸ்க்ன்றது மார்க்கெட் அந்த பிசினஸ் சம்மந்தப்படாம மார்க்கெட்டாக நடக்குது. இப்போ எலெக்ஷன் ஏதாவது ஃபார்மல் நடந்துச்சு, இப்போ சடனாக டிமான்ஸ்ட்ரேஷன் ஒரு கொண்டு வராங்க, ஓவர் நைட்ல கொண்டு வராங்க. அப்போ நைட்ல மாத்துறாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். டிமான்ஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்கன்னா மணி ஒர்க் ஆகாதுன்றாங்க. டக்குன்னு இந்த மணி ஒர்க் ஆகாது, புது மணி நாங்கள் தரோம்னு சொல்றாங்கன்னா அப்போ ஒரு கண்ட்ரி வைஸ் நெகட்டிவ். இதெல்லாமே மார்க்கெட் ரிஸ்க். ஸ்டாக் பிரைஸ் கேன் பி வாலடைல் இன் எனி and may fluctuate based on the factors such as economic condition. ஒரு கண்ட்ரியில் வந்து எக்கனாமிக் நல்லா இல்லை அப்படின்னா அது மார்க்கெட்டை தள்ளி விட்டுரும், கீழே தள்ளிவிடும். அதே மாதிரி கம்பெனி பர்ஃபார்மன்ஸ், இந்த கம்பெனினா ஒரு சம் கம்பெனி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் அது தள்ளிவிடும். தென் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட், இந்த கம்பெனி அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இல்லை அப்படின்னா அது தள்ளிவிடும். தென் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட், இதெல்லாம் ஒரு மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க் டீப்பாக சொல்ல போனால் இது பியூர் எக்கனாமிக் ரிஸ்க் தான். எக்கனாமிக்னா இப்போ இந்தியன் எக்கனாமி அன்ஸ்டேபிள் தான். ஏன்னா ரூலிங் பார்ட்டியோட கண்ட்ரோலே அன்ஸ்டேபிளாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ரூலிங் பார்ட்டி இதுக்கு முன்னாடி 2 டைம் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா பியூரா அவங்களோட ஓன் கண்ட்ரோல்ல வந்தாங்க. ஆனா இது 3rd டைம் வரும்போது கூட என்டிஏ சப்போர்ட்டோட வந்திருக்காங்க, என்டிஏன்ற அலைன்ஸோட வந்திருக்காங்க. ஸோ இந்த அலைன்ஸ் வந்து எப்போ வேணா வெளியே போகலாம். நாங்கள் வந்து வெளியே போறோம்னு முடிவு பண்ணாங்கன்னா ஆட்சி கவுந்துரும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். எனி டைம் வில் ஹேப்பன். ஸோ எப்போ வேணா இது நடக்கலாம். இது வந்து எக்கனாமிக் அன்ஸ்டேபிள். நம்ம மார்க்கெட் வைஸ் பார்க்கும்போது எக்கனாமிக் அன்ஸ்டேபிள் நம்ம இருந்துட்டு இருக்கோம். வரும்போது பிசினஸ் ரிஸ்க் வரும்போது அந்த கம்பெனியோட ரிஸ்க், நம்ம கம்பெனி மே ஃபேஸஸ் ரிஸ்க் ரிலேட்டட் த காம்படிஷன். இப்போ வந்து இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கம்பெனியோட காம்படிஷன் யாரு? டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மகேந்திரா, எல்டிஐ மைண்ட்ரி, இவங்க தான் இவங்களோட காம்பெடி. இன்ஃபோசிஸ் கம்பெனி காம்பெடி. இப்போ டாடா மோட்டர்ஸ் காம்பெடிட்டர் யாரு? மாருதி சுசுகி, மகேந்திரா. தென் பக்கம் ஹுண்டாய் இருக்காங்க, தென் ஹோண்டா இருக்காங்க. இவங்களாம் அன்லிஸ்டட் கம்பெனி, மார்க்கெட் லிஸ்ட் ஆகல. இவங்களாம் மார்க்கெட் லிஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா டாடா மோட்டர்ஸ் அடிப்படும். டாடா மோட்டர்ஸ் ஸ்டாக் இருந்தாங்க. ஏன்னா இவனோட மார்க்கெட் ஷேர் இவன் அக்யூமுலேட் பண்ணிட்டான். இவன் நல்லா க்ரோ ஆனா இப்போ மாருதி சுசுகி ஈவியில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில்
லைக் ஆட்டோமொபைல் பத்தி பேசுறேன். இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு ஃபால்ட் இருக்கு. நெகட்டிவ் மொமெண்டம் இருக்கு. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் தான் இப்போ ஈவில வந்து டாப்ல இருக்காங்க. ரொம்ப டாப்பா இருந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா மாருதி சுசுகி இன்னும் ஈவிக்கு வரல. அவங்க வந்து மாருதி சுசுகி தான் மார்க்கெட்டோட லீடர். நம்ம ஆட்டோமொபைல் ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா, அதிகமான கார் என்ன ஓடுனா மாருதி சுசுகி இதோட கார் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கும் ரோட்ல. அப்போ அதிகமா மார்க்கெட் லீடர் யாருன்னா மாருதி சுசுகி தான். ஒரு இயர்ல வந்து அதிகமா கார் சேல் பண்றது யாருன்னா மாருதி தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஈவில இன்னும் வரல. ஈவில வந்து டாடா இருக்காங்க, மகேந்திரா இருக்காங்க, கியா நெறைய பேர் இருக்காங்க ஈவி மார்க்கெட்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈவி மார்க்கெட் வரப்போறோம்ன்றாங்க. இவங்க வந்தாங்கன்னா, இவங்க கிட்ட சூப்பரா பிசினஸ் பிளான் இருக்கு. இவங்களோட எஸ்ஓபி பயங்கரமா இருக்கு. எப்படி ஒரு பிசினஸ புடிக்கணும் அப்படின்ற எஸ்ஓபி ரொம்ப கிளியரா இருக்கு இவங்க கிட்ட. யார்ட்ட? மாருதி கிட்ட இருக்கு. வந்தாங்கன்னா ஈஸியா புடிச்சுருவாங்க மார்க்கெட்ட. இந்த ஈவி மார்க்கெட்ட ஈஸியா புடிச்சுருவாங்க. அப்போ இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்க்கு பாதிப்பு. லைக் மகேந்திராக்கு பாதிப்பு. அப்ப அவங்க வரதுக்கு முன்னாடி இவங்க எப்படியாவது ஸ்டேபிள் ஆயிரணும். டாடா மோட்டார்ஸ் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வி என்டர் டு ஈவி தான். நம்ம பெட்ரோல், டீசல் வெஹிக்கிள் வந்து ஈவிக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இது ஒரு கண்டிஷன், மார்க்கெட் கண்டிஷன். அப்ப இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருக்கும். இது வந்து பிசினஸ் ரிஸ்க் இதெல்லாம். இப்படி நடந்துச்சுன்னா பிசினஸ்க்கு இதுல ரிஸ்க் இருக்கு அப்படின்ற சொல்ல வராங்க. கம்பெனிஸ் மே ஃபேசஸ் ரிஸ்க் ரிலேட்டட் டு த காம்படிஷன், சேஞ்சஸ் இன் த கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ், ரெகுலேட்டரி இஷ்யூ. கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ்னா இன்கேஸ் இந்த கம்பெனியோட இப்போ வந்து நெஸ்லேன்ற கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெஸ்லேயோட மேகியை வந்து பேன் பண்ணாங்க. மேகியை பேன் பண்றாங்கன்னா அது வந்து நெஸ்லேக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன்னா அவங்க மேக் பண்ற ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் பேன் பண்றாங்கன்னா அப்போ அந்த இவங்க இது மேகி மூலமா உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குல்ல, அந்த ரெவன்யூ கட் ஆக போகுது. அப்போ அது கம்பெனிக்கு நெகட்டிவ் நியூஸ். இது மாதிரி ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இது மாதிரி பேக் நெஸ்ட்லே சொல்றேன். இந்த மாதிரி எல்லா கம்பெனிக்குமே ரெகுலேட்டரி கன்சியூமர் இஷ்யூ இருக்கும். இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பேன் பண்றது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெகுலேட்டரி இஷ்யூனா இது விற்கக்கூடாது. இப்போ சிகரெட் கம்பெனிலாம் இருக்கும். சிகரெட் ஐடிசி இருக்குல்ல, ஐடிசின்றது சிகரெட் கம்பெனி தான். இந்தியன் டொபாக்கோ கம்பெனி தான். ஐடிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. அது வந்து சிகரெட் விற்கிற கம்பெனி. அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள எஃப்எம்சிஜிக்குள்ள அதிகமாக வந்துட்டாங்க. சன்ஃபீஸ்ட், ஆசீர்வாத்னு நிறைய உள்ள வந்துட்டாங்க. பி நேச்சுரல்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க. அது அதோட கோர் பிசினஸ் வந்து சிகரெட் கம்பெனி தான். இன்கேஸ் கவர்மெண்ட் வந்து சிகரெட்டுக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது வந்து யாரை பாதிக்கும்னா ஐடிசி பாதிக்கும். அதனால தான் இப்போ ஐடிசி வந்து பியூரா வந்து சிகரெட் மேனுஃபேக்சரிங் தான் அவங்க. அப்போ சிகரெட் விலை ஏறுச்சு அப்படின்னா சிகரெட் டாக்ஸ் கவர்மெண்ட் போட்டாங்கன்னா அது வந்து அந்த கம்பெனியை பாதிக்க வைக்கும். 1 மினிட். ஓகே, பர்ஃபெக்ட். தென் வந்து தட் ஃபேக்டர் குட் நாட் அஃபெக்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப், ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து டச் பண்ண வைக்கும். இப்போ மேகின்ற கம்பெனி பார்த்தோம்ல, மேகின்ற ப்ராடக்ட்டை பேன் பண்ணதுனால நெஸ்லேன்ற கம்பெனிக்கு நெகட்டிவ். ஏன்னா அந்த கம்பெனி மேகியை வந்து வித்துட்டு இருக்காங்க. மேகியை வச்சு ரெவன்யூ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரெவன்யூ வந்து சடனாக பேன் பண்ணும்போது யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ ரெவன்யூ அவங்க மேக் பண்ணுற ரெவன்யூ அவங்க லாபத்தில் வந்து கை வைக்க ஆரம்பிச்சிடும். லாபம் வந்து அடிபடும். அப்போ இது கம்பெனிக்கு நெகட்டிவ். இந்த மாதிரி சினாரியோலாம் பார்க்கும்போது அந்த கம்பெனி பிசினஸ் ரிஸ்க்காக கவர் ஆகும். இது வந்து பிசினஸ் ரிஸ்க் சொல்லுவாங்க. புரியுதா? மார்க்கெட் ரிஸ்க்னா என்னன்னா பிசினஸ் ரிஸ்க் என்ன புரிஞ்சிருக்கும். தென் வந்து லிக்விடிட்டி ரிஸ்க். இதை பத்தி சொல்றேன். இது ரொம்ப பேட். இது எப்ப நடக்கும்னா பென்னி ஸ்டாக் போகும்போது தான். பென்னி ஸ்டாக், ஸ்மால் கேப் ஸ்டாக் போறாங்கல்ல, அப்பதான் இந்த விஷயம் நடக்கும். யா, ஐடிசி இப்போ இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி. எஸ், அது ஃபர்ஸ்ட் இந்தியன் டொபாக்கோ கம்பெனி தான். அப்புறம் தான் இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனியை மாத்துறாங்க. சாரி, இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி. எஸ், ஐ திங்க். யா, தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, தென் லிக்விடிட்டி ரிஸ்க்னு கேட்டிங்கன்னா பென்னி ஸ்டாக். நம்ம வந்து பென்னி ஸ்டாக் போகிறோம். யா, தேங்க்யூ ஸோ மச். பென்னி ஸ்டாக் இல்லை நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக் போகிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு பெரிய கிரன்ச்சஸ் இருக்குது, பெரிய கிரைசிஸ் இருக்குது. என்னன்னா இப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சு, ஏதோ நெகட்டிவ் மூமெண்ட்டாக மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் எங்கே செல் பண்ணுவாங்கன்னா பென்னி ஸ்டாக்லாம் செல் பண்ணுவாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்க பார்ப்போம். ஏன்னா அங்கே தான் லாபம் அதிகமாக கொடுத்துருக்கும். பென்னி ஸ்டாக், ஸ்மால் கேப்பில் தான் லாபம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு போய் அங்கே தான் கை வைப்பாங்க. இங்கே இருந்தால் லாபத்தை புக் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஏதோ ஒரு ஃபால் சென்டிமெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ இங்கே லாபத்தை புக் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து லிக்விடிட்டி நிறைய நடக்காது. இப்போ வந்து பென்னி ஸ்டாக்லாம் பார்த்துருப்பீங்க. ₹3 ஸ்டாக் சடனாக பென்னி ஸ்டாக்னு கேட்டிங்கன்னா பென்னி ஸ்டாக்னு பார்த்து சொல்லணும். பென்னினா என்னன்னா நம்ம எல்லாமே டாலர் தான். நம்ம எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். வெஸ்டர்ன் கல்ச்சர்ல $1 இப்போ கரண்ட் வேல்யூ ₹82. $1 கீழே இருக்கல பைசா, நம்ம ஊர்ல பைசான்னு சொல்றோம்ல, அவங்க ஊர்ல பைசா வந்து பென்னி சென்ட்னு சொல்லுவாங்க. சென்ட். $1 கீழே இப்போ 50 பைசானா அவங்க ஊர்ல $1னா $1ன்னு சொல்லுவாங்க. அது கீழே இருக்க டாலருக்கு கீழே இருக்கலாம் சென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சென்ட்ஸ். அந்த சென்ட்ஸை தான் நம்ம ஊர்ல பென்னின்னு சொல்றோம். பென்னினா பைசா கணக்குல இருக்கிறது தான் பென்னி. அப்போ வந்து $1 $40 இருந்துச்சு. அப்போ ₹40 கீழே இருக்கலாம் பென்னி ஸ்டாக் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்க்கும்போது $1 வந்து $80 இருக்கு. அப்போ இன்னைக்கு பென்னி ஸ்டாக் நம்ம சொல்ற ஸ்டாக் தப்பு. இன்னைக்கு நம்ம பென்னி ஸ்டாக் எதுதான் சொல்றோம்னா ₹10 ₹15 ஸ்டாக் தான் பென்னி ஸ்டாக் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பென்னி ஸ்டாக்ன்ற வேர்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டாலருக்கு கீழே இருக்கதா பென்னி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பென்னி ஸ்டாக்ல என்ன நடக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி இருக்காது. நீங்க விற்க போனீங்கன்னா வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்னவா இருக்கும்னா ஒரு 100 கோடி இருக்கும். சம் அதர் கம்பெனி 200 கோடி இருக்கும். அப்படி இருக்க கம்பெனில லிக்விடிட்டி இருக்காது. லிக்விடிட்டினா என்னன்னா வித்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா சர்க்யூட் லிமிட் ஃபார்ம் ஆகும். சர்க்யூட்னு சொல்றேன். சர்க்யூட்னா நான் அதெல்லாம் ஷேர் பண்றேன். ஃபண்ட்ல வரும் சொல்றேன். அப்ப சர்க்யூட் லிமிட் ஃபார்ம் ஆயிரும். அப்பர் சர்க்யூட்ல லோவர் சர்க்யூட் ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது நம்ம விற்க போனா வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. வாங்க போனா விற்க ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நீங்க பார்த்து கம்பெனி வாங்கணும். அதனால தான் லார்ஜ் கேப்,
மிட் கேப் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும். ஸ்மால் கேப் பண்ணலாம். அது நல்ல கம்பெனியா இருந்தா பண்ணலாம். ரொம்ப டீப் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு சொல்லுவாங்க. மைக்ரோ கேப்னா 1000 கோடி கீழ இருக்க கம்பெனி. இந்த மைக்ரோ கேப், பென்னி ஸ்டாக்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, விக்க போனா வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100% ப்ராஃபிட்ல இருக்கோம்னா, நம்ம விக்க போனோம்னா வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப டெய்லி லோவர் சர்க்யூட் ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம வாங்குன நாளைக்கே திரும்பி வந்துரும் அந்த ஸ்டாக். ஸோ இதான் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி ரிஸ்க். ஸோ நெறைய பார்ப்பீங்க. இனிமே இந்த மாரி ரிஸ்க் அதிகமா நடக்கும். உங்ககிட்ட ஏதாவது பென்னி ஸ்டாக்லாம் இருந்துச்சுன்னா, இப்பவே வெளிய வர பாருங்க. இப்பவே ப்ராஃபிட் புக் பண்ணி வெளிய வந்துருங்க. மார்க்கெட் சடனா ஃபால் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இதுல தான் லோவர் சர்க்யூட் ஃபார்ம் ஆகும். லோவர் சர்க்யூட்னா வித்தா வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. மீன் மீன் லோவர் சர்க்யூட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா செல்லர் தான் இருக்காங்க மார்க்கெட்ல அர்த்தம். ஃபுல் செல்லர் வந்துட்டாங்கன்னா, லோவர் சர்க்யூட் ஃபார்ம் ஆயிரும். ஃபுல் அப்பர் சர்க்யூட்னா, ஃபுல் பையர் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்ல ஃபுல்லா பையர் இருந்தாங்கன்னா, அப்பர் சர்க்யூட் ஃபார்ம் ஆகும். அப்போ இனிமே செல்லர் தான் அதிகமா ஃபார்ம் ஆவாங்க. அப்போ அதிகமா லோவர் சர்க்யூட் இனிமேல் ஃபார்மேஷன் அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி பென்னி ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா, வெளிய வர பாருங்க. ரொம்ப ஹெவியா இருக்கும் மார்க்கெட் ஃபால் கன்டினியூஸ் டைம்ல. ஸோ ஓகே. இது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாக்ஸ் மே லெஸ் லிக்விட் தென் அதர் இன்வெஸ்ட்மென்ட், மேக்கிங் இட் சேலஞ்சிங் டு பை ஆர் செல் ஷேர்ஸ். இட் டிசர்ட் பிரைசஸ் எஸ்பெஷலி ஃபார் த ஸ்மாலர் ஆர் லெஸ் ட்ரேடட் கம்பெனிஸ். இது எப்படின்னா, கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்க கம்பெனி, ரொம்ப சின்ன கம்பெனியும் ட்ரேடிங் வால்யூம் கம்மியா இருக்க கம்பெனில இது மாரி நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப இது என்னன்னா, இந்த மாரி கம்பெனி தான். பென்னி ஸ்டாக், ரொம்ப மைக்ரோ கேப் ஸ்டாக்லாம் இது மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் ரிஸ்க். நம்ம இந்த 3 ரிஸ்க் வந்து ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ரிஸ்க்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ரிஸ்க்ன்றது மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கிடையாது. அது பொலிட்டிக்கல், குளோபல் அந்த மாரி சம்மந்தப்பட்டது தான் மார்க்கெட் ரிஸ்க். தென் பிசினஸ் ரிஸ்க். பிசினஸ்னா அந்த பர்ட்டிகுலர் கம்பெனியோட சம்மந்தப்பட்ட ரிஸ்க். அதான் பிசினஸ் ரிஸ்க். லிக்விடிட்டி ரிஸ்க்னா நம்ம வித்தா வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம இது வந்து ட்ரேடிங் பண்ணும்போது வால்யூம்ல நடக்கிற ரிஸ்க் இது எல்லாமே. இதான் லிக்விடிட்டி ரிஸ்க். இது 3 புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல வந்து பெனிஃபிட்டும் இருக்கு, ரிஸ்க்கும் இருக்கு. 2மே இருக்கு. ஸோ இத புரிஞ்சா தான் நம்ம ஃபர்தரா போக முடியும். டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.